உங்களுடைய உயர்வில் உங்களுக்கு ஞானம் இருக்கணும். எதில் ஞானம் இருக்கணுமா? யோசேப்பு இப்போ ஒரு உயர்வு கிடைக்குது, ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்குது. நமக்கு நிறைய பேருக்கு சிறைச்சாலையிலேருந்து எடுத்த உடனே அங்கீகாரம் கிடச்சுன்னா நம்ம நிறைய பேர் தலைகால் பிடியாமல் ஆடும். நமக்கு அந்த கஷ்டத்தை நிறைய பேரால் டேக்கிள் பண்ண தெரியும், ஆனால் எதை பண்ண தெரியாது. ஐஸ்வர்யத்தையும் உயர்வையும் நிறைய பேரால் சமாளிக்க தெரியாது. அப்படியே திணறுவாங்க. ஐஸ்வர்யம் வந்தோடனே மாறிடுவாங்க, உயர்வு வந்தோடனே மாறிடுவாங்க. அது ஒரு கெத்து வரும், பேச்சிலேயே பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படி பேசுகிறேன். ஒரு பெருமை, ஒரு ஏதாவது போஸ்டிங் வந்துடும், பிரதர் பிரைஸ் 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 தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த டோனெல்லாம் எப்படி வருதோ தெரில, எப்படி மாறுதோ தெரியல. ஆமாம், உண்மையிலே பாருங்கள், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே ஒன்றும் பண்ணாத ஒரு பொட்டு பூச்சி மாதிரி ஜோமனும். நான் ஒரு தெள்ளு பூச்சி பிரதர், நான் யார் தெள்ளு பூச்சி பிரதர். இந்த தெள்ளு பூச்சி கத்துற நல்ல வாழ்வை தருவாரா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ஒரு போஸ்டிங் ஏதாவது கொடுத்துட்டோம், அவ்வளோ பார்த்தோன்னா நான் யார் தெரியுமா, நான் எங்கே இருந்தேன் தெரியுமா, நான் சும்மா நினச்சியா, அது ஒரு பெருமை. அப்போது உயர்வில் நமக்கு என்ன வேணும்? உயர்வில் ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா இருக்கிறது எல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? பெருகாது, வளராது. கர்த்தர் ஒரு உயர்வு கொடுக்கும்போது ஞானமாக கையாளும். இல்லை ஆண்டவரே கிருபை தாரும். இந்த உயர்வை சிலர் பெருமையாக பேசும்போது நமக்கு என்ன வேணும்? கேட்கல. இதுக்குன்னே பிசாசு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி அனுப்புவாங்க. உங்களை பார்த்த உடனே என்ன சிஸ்டர், என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, என்ன பிரதர் இவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறீங்க. உடனே உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு பெருமை வந்து வருது. என்ன சாப்பாடு தெரியுமா எனக்கு? நான் உடனே என்ன சாப்பாடு, சின்ன வயசில் நான்லாம் காடை கௌதாரி சாப்பிட்டு வளர்ந்தவன் அப்படி. இல்லை ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் எங்கள் பாட்டியே பயங்கர அழகு அப்படின்னு மனசில் கூட நினச்சிடக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய உயர்வில் எனக்கு என்ன வேணும்னா, ஒவ்வொரு உயர்வுலையும் உங்களுக்கு ஞானம் வேணும்.